படத்தில் வந்து கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பண்ணுங்கன்னாரு. படத்துக்கு சினிமாவுக்கு அவங்க புதுசு தான், சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. ஏற்கனவே இந்த படத்தை எடுக்க இருந்த தயாரிப்பாளர் என்னை கைவிட்டுட்டு போன நிலைமையில் கவலைப்படாதீங்க, நாமக்கல் வந்துட்டீங்க, நீங்கள் படம் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு படம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. என்ன கேட்டாலும் அதுக்கான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து இன்னைக்கு படம் பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு படம் வந்திருக்குன்னா அது காரணம் வந்து தயாரிப்பாளர் தான். அப்புறம் இந்த படத்தில் சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, படத்தில் கதையை புரிஞ்சுக்கிட்டு சத்யாவும் உதாஷாவும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும் படம். பட் சத்யாவும் உதாஷாவும் சீரியஸாக தான் பண்ணியிருப்பாங்க படத்தில். இந்த படத்தோட கதையை வந்து சுருக்கமாக ஒரு 2 வரியில் சொல்லணும்னா, பெங்களூரில் வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அதில் ஒரு போர்ஷன் தான் எடுத்துக்கிட்டோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன, பெங்களூர் கர்நாடகா போலீஸ் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கல. அந்த நிகழ்ச்சி வந்து நான் பெங்களூர்லேயும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ஒரு என்கவுண்டரில் சுட்டு செத்து போன ஒருத்தன் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறான், எப்படி அதுக்கு கற்றுக்கான் அப்படிங்கிறது அவங்க பத்திரிகையில் வந்த சம்பவ கதை. நான் அதை ஒரு சின்ன ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு அது பின்னணியில் தப்பிச்சு வந்தவனுடைய காதல் கதை என்னங்கிறது தான் இந்த படத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு நடந்த உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் அந்த படம் பண்ணியிருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாப்பில் வேறு மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாக தமிழ்நாட்டு நாமக்கல் நடக்கிறது, செகண்ட் ஹாப் ஃபுல்லாக பெங்களூர் நடக்கிற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்கிறேன். படத்து கதையை சதேஷ் முரளி சார் சொல்லிட்டு சாங் சீக்வன்ஸ் கேட்கும்போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது வரைக்கும் அவர் பண்ணாத ஸ்டைலில் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்நேகன் சார் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. சீக்வன்ஸி அவர் கேட்டுட்டு ரொம்ப சிறப்பாக பாடல்கள் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் எந்த மாதிரி பாடல்கள் வரணும், எந்த மாதிரி இடத்துல சுச்சுவேஷனில் சாங் இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் 2 பேரை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து உட்காந்து கூட இருந்து இந்த படத்துக்கு நல்ல பாடல் வர்றதுக்கு உழைச்சது வந்து எங்கள் தயாரிப்பாளர் சிபி சக்கரவர்த்தியோட அப்பா டென்சிங் சார் தான். அவர் வந்து என்னுடைய டைரக்டர் சுந்தரராஜன் சார் மாதிரி. சுந்தரராஜன் சார் எந்த பழைய பாட்டு கேட்டாலும் பாடுவார், ஒரு பாட்டு ஒரு வரி மிஸ் பண்ணாமல் பாடுவார், அவ்வளவு திறமைகள் எங்கள் டைரக்டர். இவர் எப்படின்னா புது பாட்டும் பாடுவார், பழைய பாட்டுலேருந்து புது பாட்டு வரைக்கும் எல்லா பாட்டையுமே பாடக்கூடிய திறமைசாரு. எல்லா பாட்டும் ஞாபகம் வச்சுப்பார், எல்லா படத்தையும் தியேட்டர்லேருந்து பார்ப்பார் நம்ம தயாரிப்பாளர். ஒரு படம் விடாமல் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சினிமா ரசிக்கிறவர். ஸோ கூடவே உட்காந்து எல்லா பாட்டும் நல்லா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணி என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்ல டான்ஸ் மாஸ்டர் தருண்குமார் மாஸ்டர் வச்சு தான் பாட்டெல்லாம் நல்லபடியாக வச்சுருக்காரு. படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது கேட்குறதுன்னா கேட்கலாம். யுதாஷா இவங்க ஆல்ரெடி ஆர்கே செல்லுமணி சார் படத்தில் கன்னி வெடிங்கிற படத்தில் நடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாலுவானந்த் சாருக்கும் ப்ரொடியூசர் சிபி அண்ட் டென்சிங் சாருக்கும் என்னோட நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்லேயே ரொம்ப பிடிச்சி ரசித்து பண்ண கேரக்டர் இது. ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக நன்றி, என்னோட நன்றி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு. சார் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் படம் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி, இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட் ஆஃப் மேக்கிங் ஸ்டோரி டெல்லிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு டீம் ஒர்க், நல்லா மெனக்கட்டு ஹோம் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம். பொள்ளாச்சி, நாமக்கல், பெங்களூர்லாம் ஷூட்டிங் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எங்களுக்கு ரொம்ப புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், முன்னாடி நெல் மகாராஜா படம்லாம் இந்த ஆடியோ லான்ச் மீட் எல்லோரும் வந்திருக்கீங்க. நான் ஒரு அப்கமிங் ஸ்டேஜில் போராடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கும் ஒரு பிரேக், ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சிபி சக்கரவர்த்தி தயாரித்து
பாலானந்த் சார் வெளிவர இருக்கும் சந்தித்ததும் சிந்தித்ததும் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பாலானந்த் சார் எனக்கு அவருடைய முதல் படத்துலேருந்தே பழக்கம். அண்ணா நகர் முதல் தெரு. ஏன் அப்போ நான் சந்திரபோஸ் இசையமைப்பாளர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்திலேருந்து அவர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அண்ணன் தேவா கிட்ட 2-3 படங்கள் பண்ணார். நல்ல ஸ்டாண்டர்டான ஃபிலிம் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் ஒரு நல்ல டைரக்டர். அதுக்கப்புறம் கூட ஒரு ரவீந்திரன் மாஸ்டர் வச்சு ஒரு படம் பண்ணார். அப்போவும் ரவீந்திரன் மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கீபோர்ட் பிளேயராக. அப்போதுலேருந்தே பாலானந்த் சார் தெரியும். இப்போ சமீபத்தில் தான் 1 இயருக்கு முன்னாடி கேட்டார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், பண்ணுவீங்களா? படம் வருதே பெரிய அபூர்வம், இதில் பண்ணுவீங்களான்னு சார்னு கேட்டேன். ஸோ பண்ணுறேன் சார் அண்ணா. ஆனால் ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து நிச்சயமாக எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், எந்த கதை அம்சம் உள்ள படங்கள் தான் நிறைய பண்ணுவோம். கமர்ஷியல்ன்றது ரொம்ப ரேர். எங்களுக்கு இது பெரிய கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு. நல்ல 5 சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் சாங் இருக்குது, கொத்து சாங் எல்லாமே வெரைட்டியாக கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு சாங் ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கோம். வெறும் சந்தித்ததும் சிந்தித்ததும் என்ற ஒரு வரிகளை வச்சுக்கிட்டே ஃபுல் சாங் பண்ணியிருக்கோம். சாங் கிடையாது, அது ஒரு ஃபியூஷன் மியூசிக் மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படமும் ஆல்மோஸ்ட் ரீரெக்கார்டிங் முடிச்சிட்டோம். ரீரெக்கார்டிங் நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், ரீரெக்கார்டிங் நாங்கள் நல்லா பண்ணக்கூடியவும் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அதனால் இந்த படம் எடுத்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிச்சயமாக பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நன்றி, பாராட்டுவீங்க. நன்றி, வணக்கம். என்ன ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் உங்களோட பண்ணப்பறம் எனக்கு அப்படி தமிழ் வராது. இப்போ நான் சாரி கேட்குறேன். பிகாஸ் தட் டைம் ஐ ஹேட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு பேசுறது அதெல்லாம். இப்போ ஐ கேன் மேனேஜ் டு ஸ்பீக் கொஞ்சம். ஆனால் அவங்களோட பேச முடியும். அண்ட் because of your support today I have got really good reviews and everything. So first thing I would like to thank my media who are all present here. And this is my second movie, Sandithadam Sindithadam. In the movie எடுக்கும்போது I didn't had any idea that நான் இது பண்றேன்னா. But subject கேட்டப்புறம் and the way they narrated, it's gonna be good. We are gonna present it well. நான் ப்ராமிஸ் பண்ணப்புறம் எனக்கு and I liked it. And பாலு ஆனந்த் சார் அவர் ப்ரீவியஸ் மூவிஸ் நான் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னேன். பிகாஸ் he has presented really good way. And I hope you all like it. இந்த மூவியில் எனக்கு கூட ஒரு 2 songs இருக்கு. And subject wise I too have got some content as an actress to present myself, and I hope you all like it. And I'm extremely sorry for my first time that எனக்கு அப்போ அவ்வளோ தமிழ் வரல. பட் இன்னைக்கு I'm saying that, and ரொம்ப நன்றி for everything you gave me for my first thing, and hope you all continue to support me further. ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப அழகான விஷயங்களும் இருக்குது. அது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லியாச்சு, நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. மூவியில் என்னோடய கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஆன்டி ஹீரோன்னு சொல்லும் போது ரிசல்ட் போகிற மாதிரி இல்லாமல் எனக்குன்னு ஒரு கதையில் ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலும் எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கா மாதிரியான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக மூவி பார்க்க வர எல்லாருமே மூவி முடிஞ்சு போகும்போது அப்ரஜித் கேரக்டர் திட்டுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்ஸும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி வரும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், வில்லன்னா இப்படி வரும் அப்படிலாம் நினைக்காத ஒரு கேரக்டர். என்னன்னு சொல்கிறதுனா, எனக்கும் அப்பாவுக்கும் கூட நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட் பண்ணுற பொண்ணு எங்கள் அப்பாவும் கரெக்ட் பண்ணுவார், அவர் கரெக்ட் பண்ணுற பொண்ணு நானும் கரெக்ட் பண்ணுவேன். இதில் என்னென்னா மந்த் வைஸ் பேசிக்கிற மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் என்னோடது. அண்ட் இந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ அழகாக வந்துச்சு ஒவ்வொரு சீனும்னா அது முக்கியமான காரணம் பாலு ஆனந்த் சார் தான். அவர் இல்லைன்னா எதுவுமே வராது. ஒரு நியூ கம்மருக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு சுதந்திரம் இருக்கணும். ஒரு ஆக்டிங் பண்ணுறோன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருந்தால் அவன் எந்த அளவு கூட பண்ணலாம். எனக்கு சார் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே வைக்கல. ப்ரொஜெக்ட் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ பண்ணு, அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணு சொல்லி ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு.
அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு மனுஷனோட தலையெழுத்தை எழுதுறது வந்து பிரம்மனுக்கு மட்டும்தான் முடியும், பிரம்மனால தான். அதே மாதிரி ஒவ்வொரு நடிகனோட தலையெழுத்து எழுதுறது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே வந்து நியூ கம்மர்ஸ், இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வரோம். எங்களோட தலையெழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை நான் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் என்னால் வர முடியும். அண்ட் என்ன சொல்லணும், படம் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சாரை பற்றி சொல்லணும்னா பாலுவானந்த் சார் பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவரை பற்றி எல்லாருமே தெரியும். அவரோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து அண்ணா நகர் முதல் தெரு படத்தோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து எவர் கிரீன் சாங்ஸ் எல்லாமே. இந்த ராதாமா வந்து நடந்து வர்றது அதெல்லாமே வந்து இன்னமும் நம்ம மறக்க முடியாது. அந்த யூக்களுக்கு வந்து இந்த சாங்ஸுமே இருக்குது. இந்த இயரோட பெஸ்ட் சாங்ஸில் வந்து எங்கள் படத்தோட சாங்ஸும் வந்து இருக்கும். நான் வந்து 100% நான் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன் உங்கள் எல்லாருக்குமே. First time when I met RK sir, he called me out of some 500 people. I just dropped in because in a family kuda sonnara nama just go and see, because 4-5 times I got a call. But then when the story came up, my family was convinced first thing. Okay, you can do it, because acting is my passion. Any art, I like to paint, I like to act. So art is something which we love in our family. So adanal, and having that logo of royal family adella varad when you love something. அதாவது வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து கதை சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வந்து ஷூட்டிங்கில் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மோகன்லால் படம் வந்திருக்கு. அந்த மோகன்லால் படம் வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க வரலன்னு ஏன் வரல எதுக்கு வரலன்னு தெரியல. அப்புறம் ரூமுக்கு போனோம்னா ரூம் பூட்டி சாவி கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அந்த ஏன் போனாங்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியாது, தயாரிப்பாளருக்கு தெரியாது. உடனே அந்த ஷூட்டிங் பிரேக் பண்ணிட்டு ஒரு வாரம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு பார்த்து பேசி வந்து அப்புறம் அந்த பேர் தாராளம் சொல்லலாம். அந்த பொண்ணு வந்து மித்ரா குரியன் சொல்லி காவலன் படத்தில் நடித்தவங்க. காவலன் படத்தில் 2வது கதையை நடிச்சிருப்பாங்க. பட் நாங்கள் எடுத்த வரைக்கும் சீனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த படத்தில் நிழல் ரவியோட மகளை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாற்றிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து மோகன்லால் படம் கிடையாது. அந்த படத்தில் அவங்க மலையாள படம் நானும் பார்த்தேன். நான் அவர் 4 ஹீரோயினில் ஒரு ஹீரோயினி பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம்னு தெரியல. நம்ம இருக்கலாம், ஹீரோ அழகு கம்மி தானே, சுமாரான அழகு தானே, அதனால கூட இருக்கலாம். ஹீரோவுக்கு அவங்க அம்மாவுக்கும் காம்பினேஷன் எடுக்கல. அந்த அம்மா சினிமா தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த அம்மாவுக்கு நம்ம தம்பி அபிரஜித் கூட தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட பெருமையாக இருக்குன்னு தான் தயாரிப்பாளர் நானும் வருத்தப்பட்டிருக்கேன். இதனால தான் போனாங்க, தைரியமாக சொல்லிக்கலாம் சார். இதனால தான் போனேன். இப்போ உங்களுக்கு தெரியாது என்னன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தமிழ் சினிமாவே மாறி போச்சு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பொம்பளைங்களும் ரொம்ப பெருமையாக போயிட்டு கொடுக்குறாங்க. ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி நான் போகிறேன், எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது தமிழ் சினிமாவிலன்ட்டு. ஆனால் 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பெண்கள் எல்லாம் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்கிறது நம்ம காதில் கேள்விப்பட்டிருப்போம், கண்ணுலையும் பார்த்துருப்போம். இப்போ அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப டீசெண்டாக இருக்குது. எல்லாருமே நம்ம வந்து அந்த டீசெண்டானவங்க போது நம்ம இன்னைக்கு சினிமாவில் இருக்கோம். அதுதான் என்னுடைய சரியான கருத்து. அன்டீசெண்டானவங்க யாருமே காணும். எங்கூட வந்தவங்க நிறைய பேர் இல்லை, உங்க கூட வந்தவங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் டீசெண்டாக இருக்கிறவங்க பூரா சினிமாவில் இருந்துட்டு இல்லை, பொதுவாக எல்லாரும் தான் சொன்னேன். நம்ம சொல்கிறோம் நிஜமாவே வந்து கெட்ட பேர் எப்படி வேணாலும் வரும். மௌன ரவி இவர் கேட்டது அந்த மாதிரி இவரே கூட சொல்லலாம், இவர் அந்த இடத்துல அப்படி பண்ணாருன்னு சொல்லுவேன், கொடுத்தா சொல்லுவார் நினைக்கிறேன். சரி, ஓகே, அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் சொல்லிட்டு நாகரிகமாக போயிருக்கலாம். ஒரு புது தயாரிப்பாளர் தானே அப்படின்ட்டு அவங்க வந்து ஏழமாக நினைச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, நல்லபடியாக படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறாரு. சொந்தமாகவே ரிலீஸ் பண்ணுறேங்கிற எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நஷ்டமோ லாபமோ, நஷ்டமெல்லாம் வராது. ஆனால் சொல்கிறாரு அந்த தைரியம், அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச எல்லா தயாரிப்பாளர்களும் உங்களுக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும், நல்ல தயாரிப்பாளர்கள் தான். இப்போ என்ன என்னுடைய நிலைமை எப்படியே போச்சுன்னா, ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நான் பத்திரிக்கை இருந்து வர்றேன், சின்ன பையன்தான், வாழ்த்துக்கள் சார், நடிக்க ஆரம்பிச்சு டக்குன்னு டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களே, ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்ல, சரிங்க சார் நன்றி அப்படின்னு. அது மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு தெரியல, பழசாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் பாவம்.